வணக்கம், நமஸ்கார், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் உமா. ஒரு வியூவரோட ரிக்வெஸ்ட் வந்திருந்தது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுங்க மேம் ஹிந்தியில் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அதாவது இயற்கை பேரழிவுகள், அதைய ஹிந்தியில் பிராகிருத்திக் ஆபதாயன்னு சொல்லுவாங்க. பிரகிருதி அப்படின்னா நேச்சர், இயற்கை. பிராகிருத்திக் அப்படின்னா இயற்கை சம்மந்தப்பட்டது, நேச்சுரல். ஆபதான டிசாஸ்டர், ஆபதாயே அப்படிங்கும்போது அது பன்மையாயிரும், டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ பிராகிருத்திக் ஆபதாயே அப்படின்னா இயற்கை பேரழிவுகள். இந்த வீடியோவில் நம்ம பிக்சர்ஸ் அண்ட் சென்டென்சஸ் ரெண்டு மூலமாகவும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் சம்மந்தமாக ஹிந்தி கற்றுக்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வெள்ளம். வெள்ளம்ங்கிறதுக்கு பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளட், பாட். சென்டென்ஸ் பாருங்கள். கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது. तेज बारिश के कारण बाढ़ आ गई. தேஸ்னா ரொம்ப ஃபாஸ்ட்டுங்கிற அர்த்தம் தான். ஆனால் இந்த இடத்துல பாரிஷ் கூட தேஸ் பாரிஷ் அப்படின்னு வரும்போது கனமழை அப்படின்னு ஆயிரும். பாரிஷ்னா மழை, தேஸ் பாரிஷ் அப்படின்னா கனமழை. காரன்னா காரணமாக அப்படிங்கிறதுக்கு தேஸ் பாரிஷ் கே காரன். பாடுனா வெள்ளம், பாடு ஆகை அப்படின்னா வெள்ளம் வந்துடுச்சு. தமிழில் சொல்லணுன்னா வெள்ளம் ஏற்பட்டது. தேஸ் பாரிஷ் கே காரன், கனமழை காரணமாக பாடாகை வெள்ளம் ஏற்பட்டது. தேஸ் பாரிஷ் கே காரன் பாடாகை. வெள்ளத்தில் எல்லாம் அடித்து செல்லப்பட்டன. பாட் மே சப் குச் பஹ் கயா. பாட் அப்படின்னா வெள்ளம், பாட் மே வெள்ளத்தில், சப்னா எல்லாம், சப் குச் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு சேர்ந்து சொல்லும்போது சப் குச், எல்லா பொருள்களும், சப் குச். பெஹ்னா அப்படின்னா ஃப்ளோ ஆகிறது. தண்ணியை எப்பவுமே பெஹ்னான்னு தான் சொல்லுவோம், ஃப்ளோ ஆச்சுன்னா. எல்லாமே அதில் அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த தண்ணியில் அப்படிங்கும்போது சப் குச் பெஹ் கயா. பாடுமே சப் குச் பெஹ் கயா, வெள்ளத்தில் எல்லாம் அடித்து செல்லப்பட்டன. பாடுமே சப் குச் பெஹ் கயா. அடுத்தது நிலநடுக்கம். நிலநடுக்கத்துக்கு அதாவது எர்த்குவேக்குக்கு பூகம்ப்னு சொல்லுவாங்க. பூ அப்படிங்கிறது பூமியை தான் குறிப்பிடும். காம்ப்னா அப்படின்னா நடுக்கம். ஸோ அந்த ரெண்டையும் சேர்த்து தான் பூகம்ப் அப்படின்னு வேர்ட் ஃபார்ம் ஆகிருக்குது. தமிழ்லேயும் நம்ம பூகம்பம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதுக்கு சென்டென்ஸ் பாருங்கள். நேற்று இரவு லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது. कल रात भूकंप के हल्के झटके महसूस हुए. कल रात அப்படின்னா நேற்று இரவு. இது பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் இருக்குது, ஹுவேன்னு முடியறதுனால. அதனால் கல்னா நேற்றுங்கிற அர்த்தம், ராத்னா இரவு. பூகம்ப் அப்படின்னா நிலநடுக்கம். ஹல்கா ஜட்கா அப்படின்னா லேசான அதிர்வு. ஜட்கான அதிர்வு, ஹல்கான லேசான. மெஹசூஸ் ஹோனா அப்படின்னா உணரப்படுறது. ஸோ கல் ராத் நேற்று இரவு, பூகம்ப் கே நிலநடுக்கத்தோட, ஹல்கே ஜட்கே மெஹசூஸ் ஹுவே அப்படின்னா அதோட அதிர்வுகளை உணர்ந்தோம். கல் ராத் பூகம்ப் கே ஹல்கே ஜட்கே மெஹசூஸ் ஹுவே. நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. பூகம்ப் கே காரன் இமாரத்தே கிர் கயி. பூகம்ப் அப்படின்னா நிலநடுக்கம். பூகம்ப் கே காரண் நிலநடுக்கம் காரணமாக. இமாரத்னா பில்டிங், கட்டிடம். இமாரத்தே அப்படிங்கிறது பன்மை, கட்டிடங்கள். இமாரத்தே கிர்கை அப்படின்னா விழுந்துடுச்சுங்கிற அர்த்தம், விழுந்து விட்டன அப்படிங்கிற அர்த்தம். இடிந்து விழுந்தது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ நிலநடுக்கத்தால் அப்படிங்கிறதுக்கு பூகம்ப் கே காரன், கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. பூகம்ப் கே காரன் இமாரத்தே கிர்கை. பூகம்ப் கே காரன் இமாரத்தே கிர்கை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புயல். புயலுக்கு ஸ்டார்ம். ஸ்டார்ம்க்கு ஹிந்தி வேர்டு ஆந்தி. காற்றெல்லாம் ரொம்ப வேகமாக அடிக்கும். ஸோ காற்று பயங்கரமாக காற்று அடிக்கும் போது, வீசும்போது அது ஆந்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று காலை புயல் வீசியது. கல் சுப ஆந்தி ஆய் தி. கல் நேற்று, இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, தீல முடியறதுனால கல்னா நேற்று, சுப அப்படின்னா காலையில், ஆந்தினா
புயல். ஆய் தீ அப்படின்னா வந்தது. ஆந்திங்கிறது பெண்பால் வார்த்தை, அதனால தான் ஆய் தீ அப்படின்னு வரும். ஸோ கல் சுபா நேற்று காலை ஆந்தி ஆய் தீ புயல் வந்தது. தமிழில் புயல் வீசியது. கல் சுபா ஆந்தி ஆய் தீ. கல் சுபா ஆந்தி ஆய் தீ. புயலில் பல மரங்கள் விழுந்தன. ஆந்தி மே கை பேடு கிர் கே. ஆந்தி மே அப்படின்னா புயலில், கை அப்படின்னா பல, பேடுங்கிறது மரம். பன்மைக்கும் மரங்கள் அப்படிங்கிறதுக்கும் பேடு தான். ஒருமை பன்மை ரெண்டுக்குமே பேடு தான் வரும். கிர் கே அப்படின்னா விழுந்தன, விழுந்து விட்டன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கிர் கே. புயலில் ஆந்திமே பல மரங்கள் விழுந்தன. கை பேட் கிர் கே. ஆந்திமே கை பேட் கிர் கே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூறாவளி. சூறாவளிங்கிறது டெம்பெஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது ஹிந்தியில் சொல்லணுன்னா ஆந்தின்னு சொல்லுவாங்க. தூஃபான் அப்படிங்கிறது இன்னும் கரெக்டாக இருக்கும். காற்றும் ரொம்ப வேகமாக அடிக்கும், தண்ணி மழையும் பெய்யற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அதே தூஃபான், ஆந்தி தூஃபான்னு ஒன்றா சொல்கிறதும் உண்டு. ஸோ சூறாவளிக்கு தூஃபான். சென்டென்ஸ் பாருங்கள். சூறாவளி காற்று பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. तूफान ने भारी नुकसान पहुंचाया. तूफान சூறாவளி. तूफान नेங்கிறது பாஸ்ட் டென்ஸில் ட்ரான்சிட்டிவ் வெர்ப் கூட சொல்கிறது. तूफान ने. நுக்சான் அப்படின்னா சேதம். பாரி நுக்சான் அப்படின்னா பெரும் சேதம். பாரினா இந்த இடத்துல ஹெவிங்கிற அர்த்தம். ஹெவி லாஸ் அப்படிங்கிறது தான் பாரி நுக்சான். பहुंचाना அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்த்துறதோ இல்லை போய் சேர்றதுக்கு தான் பहुंचाना அப்படிங்கிற வேர்டு. இந்த இடத்துல ஏற்படுத்தியது. நுக்சான் பहुंचाया அப்படின்னா சேதத்தை ஏற்படுத்தியது. தூஃபான் நே பாரி நுக்சான் பहुंचाया. சூறாவளி காற்று அப்படிங்கிறதுக்கு தூஃபான் நே பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. பாரி நுக்சான் பहुंचाया. சூறாவளி காற்று பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. தூஃபான் நே பாரி நுக்சான் பहुंचाया. அடுத்தது புயல் திசை மாறியதால் நிம்மதி ஏற்பட்டது. ஸோ இந்த இடத்துல நம்ம சூறாவளி காற்றுக்கும் நம்ம இந்த இடத்துல தூஃபான் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புயல்னு நம்ம அர்த்தம் தமிழில் எடுத்துட்டாலும் தூஃபான்ங்கிறத ஹிந்தியில் யூஸ் பண்ணுறோம். தூஃபான் கி திஷா அப்படின்னா அந்த சூறாவளி காற்றோட திசை. திஷானா திசை. பதல்னா அப்படின்னா மாறுறது. ஸோ பதல்னே சே மாறியதால். ராஹத் அப்படின்னா நிம்மதி. மிலி அப்படின்னா கிடைச்சது. ஸோ நிம்மதி கிடைச்சது அப்படிங்கிறது நிம்மதி ஏற்பட்டது அப்படிங்கிற அர்த்தம் வரும். புயல் திசை மாறியதால் தூஃபான் கி திஷா பதல்னே சே நிம்மதி ஏற்பட்டது. ராஹத் மிலி. தூஃபான் கி திஷா பதல்னே சே ராஹத் மிலி. அடுத்தது நம்ம பார்க்குறது வறட்சி, ட்ராட். மழை பெய்யாமல் ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது அதை சூக்கான்னு சொல்லுவாங்க. சூக்காங்கிறது ரொம்ப காமன் வேர்டு. எது ட்ரையாக இருந்தாலும் நம்ம காமனாக சூக்கான்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வறட்சிக்கும் சூக்கா. சூக்கா. இதுக்கு சென்டென்சஸ் பாருங்கள். வறட்சியால் பயிர்கள் அழிந்தன. सूखे के कारण फसलें बर्बाद हो गई. सूखा அப்படின்னா வறட்சி, காரண்னா காரணம். सूखे के कारण அப்படின்னா வறட்சி காரணத்தால், வறட்சியால். ஃபசல்ங்கிறது பயிர்கள் அல்லது விளைச்சலுக்கும் ஃபசல்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்லேங் அப்படிங்கிறது பயிர்கள் அந்த மாதிரி பன்மையாக வர்றது. ஃபசல் ஃபஸ்லே. ஒருமைக்கு ஃபசல், பன்மைக்கு ஃபஸ்லே. பர்பாத் ஹோனா அப்படின்னா நஷ்டமாகிறது, நாசமாகிறது. அதுக்கு தான் பர்பாத் ஹோனா. அழிந்தன அப்படிங்கிறதுக்கு பர்பாத் ஹோகை. ஃபசல்ங்கிறது பெண்பால் வார்த்தை, அதனால தான் ஹோ கெயின்னு முடியுது. சுகேகே காரன் வறட்சியால் ஃபஸ்லே பர்பாத் ஹோகை பயிர்கள் அழிந்தன. சுகேகே காரன் ஃபஸ்லே பர்பாத் ஹோகை. வறட்சியால் விவசாயிகள் தவிக்கின்றனர். கிசான் सूखे से परेशान है. கிசான் அப்படின்னா விவசாயி. விவசாயிகள் அப்படின்னு பன்மையாக சொல்லணும்னாலும் கிசான் அப்படின்னு தான் வரும். सूखे से
வறட்சியால். பரேஷான் ஹே அப்படின்னா அவங்க தவிக்கிறாங்க, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. பரேஷானி, திக்கத் இதெல்லாம் ஒரே மீனிங் தான் வரும். இந்த இடத்துல சூக்கே சே பரேஷான் ஹே அப்படின்னா அவங்க வறட்சியில் தவிக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். வறட்சியால் விவசாயிகள், கிசான் சூக்கே சே தவிக்கின்றனர், பரேஷான் ஹே. கிசான் சூக்கே சே பரேஷான் ஹே. இந்த ஹேல முடியாது பன்மைக்கு, ஹே அப்படின்னு நேசல் டோனோட முடிக்கணும். அடுத்தது சூறாவளி காற்று. இது சைக்ளோன்னு நம்ம இங்கிலீஷில் எடுத்துட்டோம்னா சக்ரவாத் அப்படிம்பாங்க ஹிந்தியில். சக்கர அப்படின்னா சக்கரம் மட்டும் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ சக்ரவாத் அப்படிங்கிறது இந்த சைக்ளோன் அப்படிங்கிறது. தமிழில் சூறாவளின்னு எல்லாத்துக்கும் வருது. நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம்னா சைக்ளோனுங்கிறதுக்கு சக்ரவாத். இதுக்கு சென்டென்ஸ் பாருங்கள். கிராமங்களில் சூறாவளி பேரழிவை ஏற்படுத்தியது. சக்ரவாத் நே காவ் மே தபாஹி பहुंचाई. சக்ரவாத்னே இந்த இடத்துல அப்படின்னா சைக்ளோன். இந்த இடத்துல சக்ரவாத்துங்கிறது சைக்ளோனை தான் குறிப்பிடுது. நம்ம தூஃபான், சைக்ளோன், டொர்னேடோ எல்லாத்துக்குமே சூறாவளி காற்றுன்னு தான் தமிழில் சொல்கிறோம். ஆனால் சக்ரவாத் அப்படிங்கிறது சைக்ளோன் ஸ்டாமை சொல்லுவாங்க. சைக்ளோன் சக்ரவாத்னே. காவ் மே அப்படின்னா கிராமங்களில். காவ் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருமை, காவோ மே அப்படிங்கும்போது கிராமங்களில் அப்படின்னு பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். தபாஹி அப்படின்னா பேரழிவு. தபாஹி அப்படின்னா எல்லாமே அழிஞ்சு போகும்போது தபாஹி. பहुंचाई அப்படின்னா ஏற்படுத்தியது அப்படிங்கிறது இந்த இடத்துல. பहुंचाना கொண்டு போய் சேர்க்கிறது, இருந்தாலும் இந்த இடத்துல ஏற்படுத்தியது. சக்ரவாத்னே காவ் மே தபாஹி பहुंचाई. புயல் வாழ்க்கையை சீர்குலைத்தது. இந்த இடத்துல நம்ம சைக்ளோனை பற்றி பேசுகிறோம். புயலுங்கிறது அதுதான் சீர்குலைக்க வைக்கிறது. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல இந்த அர்த்தம் நம்ம சைக்ளோனுக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். சக்ரவாத் சே ஜீவன் அஸ்த் வியஸ்த் ஹோ கயா. சக்ரவாத் சே அப்படின்னா சைக்ளோன்னால், அந்த சூறாவளி புயல் அது சைக்ளோன்னால் அப்படிங்கிறதுக்கு சக்ரவாத் சே. சக்ரவாத்துங்கிறது சைக்ளோன். ஜீவன்னா வாழ்க்கை. அஸ்த் வியஸ்த் ஹோகியா அப்படின்னா சீர்குலைஞ்சு போச்சு. அஸ்த் வியஸ்த் அப்படிங்கிறது தனி வார்த்தை கிடையாது. அஸ்த் வியஸ்துங்கிறது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா எல்லாமே ஒரு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு, எல்லாமே கொஞ்சம் சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அஸ்த் வியஸ்த் ஹோகியா. சக்ரவாத் சே ஜீவன் அஸ்த் வியஸ்த் ஹோகியா. அடுத்தது சுழல் காற்று அப்படிங்கிறதுக்கு டொர்னேடோன்னு நம்ம இங்கிலீஷில் சொன்னோம் அப்படின்னா அதுக்கு ஹிந்தி வேர்டு பவண்டர். டொர்னேடோ இந்த மாதிரி பிக்சரில் தெரியுது இல்லைங்களா? ஸோ இது பவண்டர், அப்படியே சுற்றிட்டு வரும். இந்த பகுதியை ஒரு சக்தி வாய்ந்த சூறாவளி தாக்கியது. ஸோ இந்த இடத்துலையும் சூறாவளி அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் இங்கே நம்ம டொர்னேடோவை பற்றி தான் பேசுகிறோம். டொர்னேடோங்கிறதுக்கு பவண்டர் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இஸ் க்ஷேத்ரமே, இஸ்னா இந்த, க்ஷேத்ர அப்படின்னா பகுதி. இந்த பகுதியில் இஸ் க்ஷேத்ரமே ஏக் ஒரு, சக்திசாலி அப்படின்னா சக்தி வாய்ந்த. பவண்டர் ஆயா சூறாவளி வந்தது, டொர்னேடோ வந்தது. ஸோ சூறாவளி தாக்கியது. इस क्षेत्र में एक शक्तिशाली பவண்டர் ஆயா. வீட்டின் கூரை சூறாவளியில் பறந்து சென்றது. ஸோ அகெயின் சூறாவளி நம்ம இந்த இடத்துல டொர்னேடோவை பற்றி தான் பேசுகிறோம். பவண்டர் மே, டொர்னேடோங்கிறதுனால பவண்டர். பவண்டர் மே கர் கி வீட்டோட, சத் அப்படின்னா கூரை. சீலிங்க்கும் கூரைக்கும் ரெண்டுக்குமே சத்துன்னு தான் சொல்லுவோம். உடுகை, உட்னா அப்படின்னா பறக்கிறது, உடுகைன்னா பறந்து போயிடுச்சு. பவண்டர் மே சூறாவளியில், அதாவது அந்த டொர்னேடோவில் கர் கி சத் வீட்டோட கூரை, உடுகைனா பறந்துடுச்சு. பவண்டர் மே கர் கி சத் உடுகை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எரிமலை. வால்கனோ அப்படிங்கிறதுக்கு ஹிந்தி வேர்டு ஜுவாலாமுகி. ஜுவாலா அப்படின்னா தீ, முகி முக் அப்படிங்கிறது வாயில்.
ஸோ ஜுவாலாமுகி அப்படிங்கிறது அந்த மவுண்டனோட வாயில் மூலமாக எரிமலை வீசப்படுது, அதுக்கு ஜுவாலாமுகி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஜுவாலாமுகி வல்கனோவை சொல்கிறது இது. இதுக்கு சென்டென்ஸ் பாருங்கள். எரிமலை சாம்பல் சுற்றியுள்ள பகுதியை மாசுபடுத்தியது. ज्वालामुखी की राख ने आसपास के इलाके को दूषित कर दिया. ज्वालामुखी அப்படின்னா எரிமலை, ராக்னா சாம்பல். ஜுவாலாமுகி கி ராக் எரிமலையோட சாம்பல். ஆஸ்பாஸ் அப்படின்னா அக்கம் பக்கம், இலாக்கா அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற பகுதி, அந்த ஏரியாவை இலாக்கான்னு சொல்கிறது. இலாக்கைக்கோ அந்த பகுதியை, தூஷித் கர்தியா அப்படின்னா அதையே மாசுபடுத்தியது, அதை பொல்யூட் பண்ணிடுச்சு. ஸோ எரிமலையில் சாம்பல் அப்படியே வெளியில் வரும்போது பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை பூரா பொல்யூட் பண்ணிடுச்சு, மாசுபடுத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜுவாலாமுகி கி ராக்னே எரிமலை சாம்பல், ஆஸ்பாஸ் கே இலாக்கைக்கோ சுற்றியுள்ள பகுதியை, தூஷித் கர்தியா மாசுபடுத்தியது. ज्वालामुखी की राख ने आसपास के इलाके को दूषित कर दिया. அடுத்தது இத்தாலியின் முக்கிய எரிமலை மவுண்ட் எட்னா ஆகும். इटली में माउंट एटना प्रमुख ज्वालामुखी है. இட்டலி அப்படிங்கிற ஒரு நாட்டு பற்றி தான் சொல்கிறோம். இத்தாலி. இட்டலி மே மவுண்ட் எட்னாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எரிமலை. மவுண்ட் எட்னா பிரமுக்னா முக்கியமான, ஜுவாலாமுகி ஹே அப்படின்னா அது ஒரு எரிமலை. பிரமுக் ஜுவாலாமுகி அப்படின்னா முக்கியமான எரிமலை. முக்கிய எரிமலைக்கு பிரமுக் ஜுவாலாமுகி. இட்டலி மே இத்தாலியில் மவுண்ட் எட்னா பிரமுக் ஜுவாலாமுகி ஹே. மவுண்ட் எட்னா முக்கியமான ஒரு முக்கிய எரிமலை. இட்லி மே மவுண்ட் எட்னா பிரமுக் ஜுவாலாமுகி ஹே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நிலச்சரிவு. அதுக்கு லேண்ட்ஸ்லைட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஹிந்தியில் சொல்லும்போது பூஸ்கலன். இப்போ பூகம்புக்கு நம்ம பூங்கிறது பூமின்னு நம்ம எடுத்துட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே பூனா பூமி, ஸ்கலன் அப்படின்னா அந்த ஸ்லைடு விழறதுக்கு ஸ்கலன்னு சொல்லுவாங்க. பூஸ்கலன் நிலச்சரிவு. இது அதிகமாக யூஸ் ஆகிறது இல்லை. நியூஸ் பேப்பர்ஸ்லையோ நியூஸில் படிக்கும்போதோ இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். நிலச்சரிவு காரணமாக பல வீடுகள் இடிபாடுகளுக்குள் புதைந்தன. பூஸ்கலன் के कारण कई घर मलबे में दब गए. பூஸ்கலன் அப்படின்னா இந்த இடத்துல நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைடு. நீங்கள் லேண்ட்ஸ்லைட்னே அந்த வேர்டவே யூஸ் பண்ணிக்கலாம் இது கஷ்டமாக இருந்ததுன்னா. கே காரன் அப்படின்னா அது காரணத்தினால். கை கர், கைனா பல, கர்னா வீடு. பன்மைக்கும் கர் தான் வரும். வீடுகள் அப்படின்னாலும் கர் தான் வரும். மல்பா அப்படின்னா இடிபாடு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் இந்த வேர்ட் ரொம்ப காமனாக இருக்கும் ஹிந்தியில். மல்பா அப்படின்னா அந்த இடிபாடுகளை மல்பான்னு சொல்லுவாங்க. ஸோ லேண்ட்ஸ்லைட்லேயும் நிறைய இடிபாடுகள் இருக்கும். அதே மல்பா, மல்பேமே இடிபாடுகளுக்குள், தப்கை அப்படின்னா அப்படியே அமிர்ந்துடுச்சு, புதஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மல்பேமே தப்கை. பூஸ்கலன் के कारण நிலச்சரிவு காரணமாக கை கர் பல வீடுகள், மல்பே மே தப் கே இடிபாடுகளுக்குள் புதைந்தன. பூஸ்கலன் के कारण கை கர் மல்பே மே தப் கே. அடுத்தது காட்டுத்தீ. காட்டுத்தீயை ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். ஃபாரஸ்ட் ஃபயர் ஹிந்தியில் ஜங்கல் கி ஆக். ஜங்கல்ங்கிறது இங்கிலீஷ் வேர்ட் தான், ஜங்கல். ஆக்னா தீ. ஆகுங்கிறது பெண்பால் வார்த்தை, அதனால் ஜங்கல் கி ஆக் அப்படின்னு தான் வரும். ஜங்கல் கி ஆக், காட்டுத்தீ, ஜங்கல் கி ஆக். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். காட்டுத்தீயை தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். दमकल कर्मियों ने जंगल की आग पर काबू पा लिया. தம்கல் அப்படின்னா தீ அணைப்பு, கர்மி அப்படின்னா வீரர்கள். கர்ம் அப்படின்னா ஒரு வேலை சொல்லுவாங்க, கர்மி அப்படின்னா அந்த வேலை செய்கிறவங்க, எம்ப்ளாயீஸ். ஸோ தம்கல் கர்மி அப்படின்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ், அவங்கள தான் தீ அணைப்பு வீரர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தம்கல் கர்மி. தம்கல் கர்மியோ நே அப்படின்னா பன்மைக்கு சொல்லுவோம். ஜங்கல் கி ஆக், காட்டு தீயை. ஜங்கல் கி ஆக் பர் அப்படிங்கும்போது
காட்டுத்தீ மேல் அப்படின்னு காபூ பாலியா அப்படின்னா கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. காபூ பானா அப்படின்னா கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு காபூ பானா. ஸோ தம்கல் கர்மியோனே தீயணைப்பு வீரர்கள், ஜங்கல் கி ஆக் பர் காபூ பாலியா அப்படின்னா காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. தம்கல் கர்மியோனே ஜங்கல் கி ஆக் பர் காபூ பாலியா. அடுத்ததான் நம்ம ஒரு சில டிசாஸ்டர்ஸோட பேர் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா இது எல்லாமே அழிவை தான் ஏற்படுத்துது. ஸோ இடி மின்னல் அப்படிங்கிறதுக்கு கர்ஜன் ஆர் பிஜ்லி. கரஜ்னா அப்படின்னா இடி, தண்டருக்கு சொல்லுவாங்க. பிஜ்லினா மின்னல், இடி மின்னல், கர்ஜன் ஆர் பிஜ்லி. சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு, அதை அப்படியே தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது ஓஷன் கீழே எர்த்குவேக் ஏற்பட்டதுன்னா அப்போது வேவ்ஸ் எல்லாம் பெருசாக வரும்போது அதே சுனாமின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இங்கிலீஷ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், தமிழில் எல்லாத்துலேயுமே சுனாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதைய. அடுத்தது பனிச்சரிவு, அவலான்ச். இதைய ஹிம்ஸ்கலன் அப்படிம்பாங்க. பூஸ்கலன்னு படித்தோம் லேண்ட்ஸ்லைடுக்கு, நிலச்சரிவுக்கு பூஸ்கலன்னு படித்தோம். பனிச்சரிவு அதாவது ஸ்னோ அப்படியே சரிஞ்சு வரும்போது அவலான்ச்சுன்னு சொல்கிறதுக்கு ஹிம்ஸ்கலன். ஹிம் அப்படின்னா ஸ்னோ, பனியை சொல்கிறது. ஸ்கலன் அப்படின்னா ஸ்லைடு, சரிவு. ஸோ ஹிம்ஸ்கலன் பனிச்சரிவு அப்படிங்கிறது. ஹிம்ஸ்கலன் பனிச்சரிவு. இப்போது சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம், டிசாஸ்டர்ஸ் ஏற்படுத்துகிற வேர்ட்ஸ் எல்லாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இது சம்மந்தமான டவுட்ஸ், குவெஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக. அது போக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஹிந்தி தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.